ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு முருகப்பெருமானோட ஸ்டாச்சு ஒன்று செஞ்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 56 அடி உயரத்தில் இப்போ பிரம்மாண்டமாக செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாச்சு மேலே வந்து மக்களுக்கு நிறைய கோவம் அதங்கும் இருந்துச்சு. பிகாஸ் அந்த ஸ்டாச்சு உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. இந்த ஸ்டாச்சு மேலே மக்கள் வந்து பயங்கரமாக கோவப்பட்டாங்க, பயங்கரமாக திட்டி நிறைய விஷயம் சொல்லலாம். நெட்டிசன்கள் வந்து பயங்கரமாக கோவப்பட்டாங்க. ஸோ இன்டர்நெட்டில் இந்த ஸ்டாச்சு பற்றி நிறைய பேர் கழுவி ஊற்றிருந்தாங்க. சரி, மக்கள் இந்த ஸ்டாச்சு மேலே கோவப்படுறது நியாயம்? காட் ஆஃப் பியூட்டியான முருகப்பெருமானோட ஸ்டாச்சு இந்த மாதிரி இருக்கிறது சரியா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்டாச்சு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அருகே அமைந்துள்ள அரைமேடு ராஜமுருகன் அப்படின்ற ஒரு கோவிலில் தான் இந்த ஸ்டாச்சுவை செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 56 அடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 56 அடி உயரத்தில் இந்த ஸ்டாச்சு இருக்குது. அண்ட் இதை கட்டணும் பிளான் பண்ணி யார் வந்து அந்த கோயில் உரிமையாளர் தான், வெங்கடேஷன் போக தான். ஸோ அவங்க எதனால் பிளான் பண்ணாங்க வந்துன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெத்தநாயக்கம் பாலத்தின் பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்காங்க, முத்துமாலை முருகன் கோயில் சொல்லி அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே பிரம்மாண்டமான ஒரு முருகன் ஸ்டாச்சுவை பார்த்து ரொம்ப அழகாக இருந்திருக்கு. பார்க்கவே வந்துன்னா ஒரு கண்ணை பழிக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு நம்ம கோவிலும் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டிருக்காரு. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சபரி என்பவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஸ்டாச்சு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிற்பி அவங்க. ஸோ அந்த சிற்பி கிட்ட கேட்டிருக்காங்க, அவரும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சிற்பி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரிஞ்சவர் தான், சபரி என்பவர். இந்த சபரி என்ப சிற்பி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முனீஸ்வரன் ஸ்டாச்சுலாம் அதிகமாக செய்கிறவர். முனீஸ்வரன் ஸ்டாச்சு, அப்புறம் ஐயனார் ஸ்டாச்சு, இந்த மாதிரி சிலைகள்லாம் வடிவமைக்கிறவர். இவர்கிட்ட தெரிஞ்சவர் சொல்லிட்டு இவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காரு. இவர்கிட்ட போய் செஞ்சு கொடுன்னு கேட்க அவருமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவராச்சேன்னு சொல்லி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்படி 6 மாதம் போகி இந்த ஸ்டாச்சு சொல்லிட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாயிருக்குன்னா 40 லட்சத்துக்கு மேலே செலவாயிருக்கு சொல்கிறாங்க. அதை கட்டுறதுக்காக அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கடன் வாங்கி இந்த செலவு கட்டுறதுக்கு பணம் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி கடன் வாங்கி கட்டுறதுக்கு பணம் கொடுத்த இந்த ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சரி செலவழிப்பாக தானே இவரே செஞ்சிருவான்னு சொல்லி அப்படி விட்டுட்டார் போல இருக்கு. இந்த சிலையை செஞ்ச அந்த சபரின் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முனீஸ்வரன் சிலை செஞ்சு பழகின்றதுனால முருகன் சிலையை அவர் சரியாக அவரால் வடிவமைக்க முடியல. அவரோட முக அமைப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முனீஸ்வரன் அந்த ஸ்டைல்லே அவர் பண்ணிட்டார். ஸோ இதனால் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சு எப்படி வந்திருக்குன்னா கொஞ்சம் வியர்டாக இருக்குது. அதாவது பார்க்க கொஞ்சம் உக்கிரமாக இருக்குது, கோவத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் முருகப்பெருமான் உங்களுக்கு தெரியும், முருகப்பெருமான் ஸ்டாச்சு வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். ஏன்னா பேசிக்காக முருகன் வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் பியூட்டின்றதுனால, அழகென்ற சொல்லுக்கு முருகான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் பியூட்டின்றதுனால கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். பட் இந்த ஸ்டாச்சு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. சாரி, வியர்ட் கிடையாது, அது எப்படி சொல்லிட்டு ஒரு உக்கிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் இந்த ஸ்டாச்சு வந்து கட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ மக்கள் இந்த ஸ்டாச்சு மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இது பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஸோ இதனடா முருகனுக்கு வந்து சோதனை, அழகுன்ற சொல்லுக்கு முருகான்னு சொல்லுவாங்க, முருகனுக்கு இது மாதிரி சோதனை வந்துச்சு சொல்லி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணி நிறைய கோவப்படுறாங்க. நிறைய மீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரத்தை பற்றி பேசி வந்திருக்கு. ஸோ நம்ம சம்மந்தப்பட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே கூட மீம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அது தப்பு கிடையாது, பட் இதான் சொல்கிறேன். ஸோ தாண்டி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணி இந்த ஸ்டாச்சு கிண்டல் பண்ணிலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். ஸோ இது சரியா, இது நியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டாச்சு அப்படி அவங்க செஞ்சுட்டாங்க. பட் அதுக்காக முருகனை அழகாக தான் கும்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. பேசிக்காக சொல்லணும்னா காட் ஆஃப் பியூட்டியான முருகன் அழகுன்ற வடிவத்தில் மட்டும்தான் உங்களுக்கு காட்சி கொடுப்பார்னு கிடையாது. நீங்கள் இறைவனை எந்த ரூபத்தில் நினைக்கிறீங்களோ அந்த ரூபத்தில் இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. அவர் அழகாக இருந்தால் தான் உங்களுக்கு அருள் கிடைக்கும். அப்படி எந்த ஒரு ரூலும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் எப்போ கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா அழகுன்னு சொல்லி இந்த பாகுபாடு பிரிச்சிட்டிங்களோ, கடவுள் இந்த ரூபத்தில் அழகாக தான் நாங்கள் கும்பிடுவோம், அழகு இல்லைனா கும்பிட மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டிங்களே, அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா பேசிக்காக இறைவனாலே எல்லாத்துக்கும் இறைவன் தான். முருகனை நீ வந்து அழகான ரூபத்திலையும் காட்சி கொடுப்பாரு, அதே சேம் டைம் அழகு இல்லாத ரூபத்திலையும் அவர் காட்சி கொடுப்பாரு. ஸோ அதுதான் இறைவன். இப்போ நீங்கள் அம்மன் எடுத்திங்கன்னா, அம்மனை வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பெண் ரூபத்திலையும் காட்சி கொடுப்பாங்க, அதே சேம் டைம் கொடூரமான ஒரு பெண் ரூபம், அதாவது காளி ரூபம் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ரூபத்திலையும் காட்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி முருகன் தான். முருகன் ஒரு காட் ஆஃப் பியூட்டியாக இருந்தாலும் அது உங்களுடைய கற்பனை பொறுத்து இருக்குது, நீங்கள் இறைவனை எப்படி பார்க்குறன்ற பொறுத்து இருக்குது. இப்போ இந்த ஸ்டாச்சு நீங்கள் முருகனை கும்பிட்டீங்கன்னா அது முருகன் அருள் உங்களுக்கு கிடைக்காதுன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உண்மையோட பக்தின்னு கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அது எப்போ நீங்கள் பார்க்க கொடூரமாக இருக்குது, எனக்கு கும்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அழகுடிங்களை மட்டும் நீங்கள் நேசிக்கிற மாதிரி ஆகிடும். அப்படி அழகுடிங்களை மட்டும் நேசிக்கிறவங்கள இறைவன் கண்டிப்பாக விரும்ப மாட்டார். ஏன்னா இறைவனை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் நேசிக்கிறவங்கள தான் இறைவன் விரும்புவார். அழகாக இருக்கிறவங்க மட்டும் தான் நான் நேசிப்பேன், அழகு இல்லாதவங்களை பார்த்தா நேசிக்க மாட்டேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இறைவனும் உங்கள் நேசிக்க மாட்டார். முருகப்பெருமானோட ஸ்டாச்சு அழகாக தான் இருக்கணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. ஆக்சுவலி அது அவங்களுடைய கற்பனை பொறுத்து இருக்குது. அந்த ஸ்டாச்சு செய்கிறவங்க கற்பனையை பொறுத்து இருக்குது, அந்த பக்தர்களுடைய
விருப்பத்தை பொறுத்து இருக்குது. பட் இங்கே மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் செட் ஆகிட்டாங்க. முருகன் ஸ்டாச்சுனாலே அழகாக தான் இருக்கணும், முருகன் அழகு தான், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் முருகன் காட்சி கொடுக்கும்போது அழகான ரூபத்தில் மட்டும்தான் காட்சி கொடுப்பார்னு அவசியமே கிடையாது. அவர் கொடூரமான ரூபத்திலையுமே கொஞ்சம் வியடான ரூபத்தில் கூட காட்சி கொடுக்கலாம். அது அவங்களுடைய கற்பனையை பொறுத்து இருக்குது, அவங்களோட இறைவனோட பக்தியை பொறுத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இறைவனுக்கு உருவம் கிடையாது, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கடவுளுக்கு உருவமே கிடையாது. முருகன் யாருமே நேரில் பார்த்துருக்க மாட்டோம், அவர் எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. அது எல்லாமே அவங்க கற்பனை செய்யக்கூடிய ஸ்டாச்சுஸ் தான். அதுக்காக அவங்கள போட்டு வந்து நம்ம திட்டுறது, அவங்கள பற்றி ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுறதுலாம் வந்து நியாயம் கிடையாது. ஏன்னா அந்த ஸ்டாச்சு எடுத்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், பல லட்சம் செலவு பண்ணி செஞ்சுருப்பார். இங்கெல்லாம் சார் நம்ம ஊரில் வந்து சில நடிகைக்கெலாம் வந்து ஸ்டாச்சு செய்கிறாங்க, சிலைகள் செய்கிறாங்க, கோயில் நடிகைகளுக்கே கட்டுறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ஸோ அவர் தான் காசை இது போட்டு கடை வாங்கி முருகனு கட்டுறாரு, அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் அவர் நினச்ச மாதிரி அந்த முகாமைப்பு வரல. அந்த சிற்பி வந்து பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் செய்கிறன்றதுனால அவர் நினச்ச மாதிரியே வரல. முனீஸ்வரனுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாகவும் கொடுக்கலாம், அதே மாதிரி கொஞ்சம் வீடாகவும் கொடுக்கலாம். முனீஸ்வரன் வீடாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் கூட மாட்டீங்களா? பட் இங்கே மக்களை பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமா, மக்கள் ஒரு விஷயத்தில் செட் ஆகிட்டாங்கன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் மாற மாட்டாங்க. இது அழகாக இருக்குன்னா அழகாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போயிடுவாங்க. முருகன் ஸ்டாச்சுனா அழகாக தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. முருகனுடைய அருள் எப்படி வேணாலும் இருக்கா. நீங்கள் ஒரு கல்லில் வச்சு சும்மா சந்தனத்தை பூசி தான் முருகன் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் முருகன், அது முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். இல்லையா, ஏன் சாணியில் ஒரு சிலை செஞ்சு இதுதான் பிள்ளையார், இதுதான் முருகன் நினச்சின்னா கண்டிப்பாக அதுதான் முருகன், அதுலேருந்து உங்களுக்கு அருள் கிடைக்கும். இல்லை நான் அழகாக தான் கும்பிடுவேன், அழகாக இருந்தால் தான் நேசிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மையான பக்தியே கிடையாது. பக்தி என்பது உடலுக்கும் உருவத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஸோ உடலால் வந்து பார்த்தீங்கன்னா பக்தியை உணரவே முடியாது. அதாவது இப்போ இந்த ஒரு உடலை பார்த்து உங்களால் அது பக்தி ஃபீலை உணரவே முடியாது. பக்தின்றது ஆன்மாவை பொறுத்து இருக்குது, இறைத்தன்மையை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூபம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடாக இருக்குன்றதுக்காக முருகனோட அருள் கிடைக்காதெல்லாம் கிடையாது. அது உங்களுடைய இனத்தை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி நினைக்கிறதுனால அது உண்மையான பக்தியெலாம் அர்த்தம். இந்த ஸ்டாச்சு ஒருத்தன் பார்த்துட்டு இது முருகன் இல்லைப்பா என்ன இப்போ இவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் உண்மையான பக்தன் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு உண்மையான பக்தனுக்கு தெரியும் அது முருகன். உங்கள் மனசில் நினச்சிட்டிங்கன்னா அதுதான் முருகன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான பக்தி உடையவங்க அவன் நினைக்க மாட்டான். இங்கே இருக்கவங்களும் அப்படி கிடையாது. இங்கே இருக்கவங்க முக்காசி பேர் வந்து அழகை மட்டும் ரசிக்கிறவங்க. அதுக்காக நான் மக்கள் மேலே மட்டுமே குறை சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஸ்டாச்சு செய்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக செஞ்சுருக்கலாம். அதாவது அந்த ஸ்டாச்சு நம்ம ஒருத்தவங்க செய்ய சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சிற்பி பார்த்து செய்ய சொல்கிறோன்னா நம்ம ஃபோட்டோ கொடுக்கணும். நம்ம ஃபோட்டோ கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லணும். அவர் ஸ்டாச்சுங்க அவர் இஷ்டப்படி நல்லா பண்ணிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் வந்து முடியும். ஸோ நம்ம வந்து வேலையை கரெக்டாக இருக்கணும். அந்த கோயில் உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபோட்டோ கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அதை பார்த்துட்டு என்னால் அது மாதிரி பண்ண முடியலன்னா அவர் சொல்லிடணும், இல்லைங்க இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடணும். அது நம்ம தெரிஞ்சவரை நம்ம கேட்குறாருன்றதுக்காக நான் செய்யக்கூடிய சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம். சரி, நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ நிறைய பேர் இந்த ஸ்டாச்சுலாம் கும்பிடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கணும். பட் அவங்க கரெக்டாக இல்லை, அவங்க சரி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க, சரி பண்ணுவாங்க. அதே மாதிரி மக்களுமே இதுக்கு ரொம்ப கோவப்படுறதுல நியாயம் கிடையாது. ஸோ என்ன கேட்டீங்கன்னா நான்லாம் வந்து அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ சிவன் ஸ்டாச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சிவன் ஸ்டாச்சு அழகாக இருக்குது அழகாக இல்லைலாம் கிடையாது. நான் வேண்டுறேன், எனக்கு அது நடக்குதா இல்லையா, அவ்வளோதான். ஸோ நான் வெறும் கல்லை பார்த்து கூட அந்த சிவன் நினச்சி கும்பிடுவேன். ஸோ வெறும் கல்லை பார்த்து கூட விஷ்ணு நினச்சி கூடுவேன், அம்மன் நினச்சி கூடுவேன். அந்த செங்கல் வச்சு கூட நீங்கள் அம்மன் கூப்பிட்டு கிடக்கலாம். ஸோ அது உங்கள் பக்தியை பொறுத்து தான் இருக்குது. அழகாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இறைவனுக்கு உருவமே கிடையாது. நீங்கள் அழகாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அழகாக இருப்பாங்க, கொடூரமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொடூரமாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் guys. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் அந்த ஸ்டாச்சுவை பார்த்து என்ன ஃபீல் பண்ணீங்க? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி கோவப்பட்டீங்களா, என்ன இப்படி செஞ்சிருக்காங்க ப்ரோன்னு கோவப்பட்டீங்களா? இல்லை வந்து இல்லை ப்ரோ கடவுள் தானே ப்ரோ, கடவுள் எந்த உருவத்தில் கும்பிட்டா என்ன ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.